இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சர்ப்ளஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் சர்ப்ளஸ் இருக்கையில் உபரி இருக்கையில் என்ன பண்ணுவோம், இந்த சாமானை வாங்குவோமா, அமேசானில் இதை வாங்குவோமா, அதை வாங்குவோமான்னு ஏதாச்சும் ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பதிலாக ஓகே நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறேன். ஒன்று சந்தை குறையிறதுனால நமக்கு அதிக யூனிட்டுகள் கிடைக்கும். தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2 வந்து ஓவரால் கார்பஸும் குயிக்கான டயத்தில் க்ரோ ஆகிடும். நம்ம ஒரு 10 வருஷம் டார்கெட் வச்சுருந்தோம்னா அது ஒரு 6-7 வருஷத்துலேயே டபார்னு இறங்குச்சு, அப்புறம் டபார்னு ஏறிச்சு. ஸோ இது மாதிரி இது ஏற்ற இறக்கம்ங்கிறது சகஜம் சந்தைக்கு. ஸோ மாதம் எனக்கு 50-60 லட்சம் வரும் அப்படின்லாம் சொல்லியெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அப்படிலாம் போடுறதுக்கு பதிலாக எனக்கு இதை போட்டுகிட்டே எனக்கு லைஃப் லாங் எனக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கணும், என் வாழ்நாள் முழுவதும், என் வாழ்நாளுக்கு பிறகும் என்னுடைய சந்ததியினருக்கு செல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து சரி, எஸ்ஐபியில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப்புங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்படி அந்த டாப் அப் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறதுனால என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும் சார்? ஜென்ரலாக வந்து ஒரு நபர் வந்து மாதம் 2000 ரூபா போடுறாருன்னு வச்சுங்களேன். அது மாதம் போட்டுக்கிட்டே இருக்கார். இப்போ திருப்புன்னு பார்க்குறாரு, இஸ்ரேல் ஈரான் சண்டை வருது, அல்லது இன்னும் வேறு இடத்துல அமெரிக்காவில் ட்ரம்ப் எலெக்ட் ஆகிட்டார், அல்லது எலெக்ட் ஆகலை, மார்க்கெட்டு விடுது. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகள் அப்பப்போ சந்தையில் வந்துக்கிட்டே இருக்கும். அதை வச்சு சந்தை குறையும். 1% குறையும், 2% குறையும், 5% குறையும். இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். எலெக்ஷன் ரிசல்ட்டு, இந்தியாவில் எலெக்ஷன் வரையும். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகள் போது 2% 4% குறையும். அப்போ அந்த சந்தை அடிப்படையில் எல்லாம் அவர் போய் ஒரு டாப்அப் பண்ணார்னா இன்னும் 2000 ரூபாயோ 5000 ரூபாயோ அதே ஃபண்டில் அதே அக்கௌண்ட் நம்பர் மாறாது, எதுவுமே மாறாது. அதே ஃபண்டு, அதே ஃபோலியோ நம்பர், அதில் போய் என்னட்ட இப்போ 2000 ரூபா இருக்குது, நம்ம சந்தையும் குறைஞ்சிருக்குது, நான் இன்னும் 2000 ரூபா போட்டுக்கிறேன், மாதம் 5ஆம் தேதி போகிறப்போனா அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். அதுபோல் என் அக்கௌண்ட்டில் சேர எப்போ போகலாம் சந்தை விழுகுதோ, அல்லது எப்போ போகலாம் என்கிட்ட எக்ஸ்ட்ரா பணம் இருக்கோ, எய்தர் வே. ஸோ அப்போ போய் அந்த பணத்தை வந்து ஒன் டைமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஆட் ஆன் பண்ணுறது, டாப்அப் பண்ணுறது நீங்கள் சொல்கிறது. ஸோ அந்த டாப்அப் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து என்னென்னா, நம்ம ஒரு 10 வருஷத்தில் அடைய நினச்ச தொகையை வந்து ஒரு 6-7 வருஷத்துலேயே அடைஞ்சிட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு அது வந்து எஃபெக்டிவானது. இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்மகிட்ட சர்ப்ளஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் சர்ப்ளஸ் இருக்கையில் உபரி இருக்கையில் என்ன பண்ணுவோம், இந்த சாமானை வாங்குவோமா, அமேசானில் இதை வாங்குவோமா, அதை வாங்குவோமான்னு ஏதாச்சும் ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பதிலாக ஓகே நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அந்த பணம் லாக் ஆகிடும், ஒரு லாங் டேர்முக்கும் யூஸாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இப்போ உங்கள் தகுதிக்கு குறைவாக நீங்கள் எஸ்ஐபி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டாப்அப் ஃபெசிலிட்டியை டெஃபினட்டாக யூஸ் பண்ணோம்னா, ஒன்று சந்தை குறையிறதுனால நமக்கு அதிக யூனிட்டுகள் கிடைக்கும். தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2 வந்து ஓவரால் கார்பஸும் குயிக்கான டயத்தில் க்ரோ ஆகிடும். நம்ம ஒரு 10 வருஷம் டார்கெட் வச்சுருந்தோம்னா அது ஒரு 6-7 வருஷத்துலேயே முடிச்சுட்டு வெளியில் வந்துடலாம். அது மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. இப்போ சில பேர் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறேன், அதனால் எனக்கு ஓவர் டைம் கிடைக்குதுன்னெலாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஓவர் டைம் பணம் எங்களால் எவ்வளோன்னு சொல்ல முடியாது சார், அந்த மாதம் முடிஞ்சோன்னே எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு நாங்கள் அதை டாப்அப் பண்ணுறோம் அப்படின்னு டாப்அப் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது மாதிரி டாப்அப் பண்ணுறது வந்து ஒரு யங் ஏஜில் இருக்கவங்களுக்கு, அல்லது ஒரு மிடில் ஏஜில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த டார்கெட்னு ஒரு அமௌண்ட்டை நம்ம வச்சுக்கிட்டோம்னா, இப்போ எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு இவ்வளோ தேவை, குழந்தைங்க எஜுகேஷன், மேரேஜுக்கெலாம் இவ்வளோ தேவைன்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த டார்கெட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப குயிக்காக ரீச் பண்ணிடலாம். அதான். சூப்பர் சார். ஓகே சார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 50K அமௌண்ட் இருக்குது அப்படின்னா, நான் வந்து ஒரு லார்ஜ் கேப், ஸ்மால் கேப், மிட் கேப்னு சொல்லிட்டு அது இல்லாமல் தெமேட்டிக் ஃபண்ட்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறேன். ஸோ வந்து அது எந்த மாதிரியான க்ரோத் எனக்கு ஒரு பீரியடில் தரும் சார் எனக்கு? இப்போ இன்றைக்கி லெவலில் போய் இன்டர்நெட்டை கூகுளில் தட்டி பார்க்குறவங்களுக்கு வந்து 60% லாஸ்ட் 1 இயரில், 50%, 47% எல்லாம் காமிக்குது. 2 வருஷத்தில் 100%. ஸோ இப்போ அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, ஓகே நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் வந்தோம்னா ஒரு 100% கிடச்சிரும் போருக்கு, 50% கிடச்சிரும் போருக்குன்னு நினைக்கிறாங்க. பட் நம்ம எதை பார்க்கணும்னா சராசரியாக எவ்வளோ கொடுக்க முடியும், ஒரு ரீசனபிள் எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கிறதா ஒரு லாங் டேர்மில். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது ஒன்று, கிடைக்கிறது ஒன்று. அது கூடவோ குறைச்சிருக்கலாம், கூட கிடைச்சா அதை போனஸ்ன்னு எடுத்துக்குவோம், குறைச்சி கிடைச்சா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம், திருப்பி நம்ம எதிர்பார்த்த அளவு கிடச்சிரும். ஸோ அப்படிங்கையில் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம இந்திய சந்தையில் வந்து மியூச்சுவல் ஃபண்டுகளில், பங்கு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகளில் வந்து ஒரு 12 to 15% வச்சுக்கலாம். இட் இஸ் எ ரீசனபிள் எக்ஸ்பெக்டேஷன்.
சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் ஸ்மால் கேப் மிட் கேப்லேயே போடுங்க 18 கிடைக்கும் 26 கிடைக்கும்னு. ஆனால் கிடைக்கலாம், கிடைச்ச பிறகு அதை பண்ணிக்குவோம். பட் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக வச்சோம்னா தவறுகளும் அதிகமாக செய்வோம். அதனால் வந்து எக்ஸ்பெக்டேஷனை வந்து ஒரு 12 to 15% வச்சுக்கிட்டோம். நீங்கள் சொன்ன கேஸில் இப்போ நீங்கள் சொன்ன கேஸில் அது மாதிரி பிரித்து முதலீடு செய்கிறதுக்கு பதிலாக இப்போ வந்து மல்டி கேப் ஃபண்டுன்னே இருக்குது. ஓகே சார். மல்டி கேப் ஃபண்டுகளில் மினிமம் 25% ஸ்மால் கேப்பில், மினிமம் 25% மிட் கேப்பு, மினிமம் 25% லார்ஜ் கேப்பில் முதலீடு பண்ணிடுவாங்க. இன்னொரு 25% வந்து ஃபண்ட் மேனேஜர் அவருக்கு ஏற்ற மாதிரி எந்த பக்கம் நல்லா இருக்கோ பண்ணிக்குவார். ஸோ அதனால் ஸ்மால் மிட் லார்ஜ்னு பிரித்து முதலீடு செய்கிறதுக்கு பதிலாக எல்லாத்தையும் ஒரே ஃபண்டாக மல்டி கேப் சிம்பிளாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் எப்போவுமே சிம்பிளாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. ஸோ ஃபுல்லாகவே மல்டி கேப் ஃபண்டில் போட்டலாம். அது தவிர எமர்ஜென்சிக்கு ஒரு டெட் ஃபண்டு, அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்டோ லிக்விட் ஃபண்டோ அவங்க வச்சுக்கலாம். ஓகே சார். ஓகே சார். இப்போ வந்து நான் ஒரு 2 இயர்ஸோ ஒரு 1.5 இயர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஏதோ வருது அப்படின்னா அந்த மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அப்போ என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன் கிடைக்கணும். கரெக்ட். என்னென்னா இப்போ நீங்கள் போட்டுட்டு மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் எண்டட் ஸ்கீம்ஸ்னு சொல்லுவோம். ஓப்பன் எண்டட் திட்டங்கள் இப்போ க்ளோஸ்ட் எண்டட் திட்டங்கள் ரொம்ப வர்றதே இல்லை. ஓப்பன் எண்டட் திட்டங்களில் எதில் போட்டிங்கன்னாலும் இங்கே எப்போ வேணாலும் அவசரத்துக்கு எடுத்துக்கலாம். ஓகே. மோஸ்ட் ஆஃப் த ஸ்கீம்ஸில் என்ன 1 வருஷத்துக்குள்ளே போட்டுட்டு எடுத்திங்கன்னா 1% எக்ஸிட் லோடு பெனால்ட்டின்னு வச்சாங்க. ஓகே. 1%. அப்போ 13ஆம் மாதத்துலேருந்து எந்த பெனால்ட்டியும் கிடையாது. என்ன மார்க்கெட் வேல்யூ இருக்கோ அது அப்படியே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நம்ம எதுக்காக மினிமம் ஒரு 5 வருஷம் போடுங்க அப்படின்னு சொல்கிறோம்னா அந்த 5 வருஷங்களில் வந்து கிட்டத்தட்ட உறுதியாக அவங்களுக்கு லாபத்திலேருந்து வெளியேறுவாங்க. ஓகே. போட்டு 6 மாதம் 1 வருஷத்தில் வெளியேறையில் அன்னைக்கு நிலைமை இப்போ இன்றைக்கி போடுறவங்க திருப்பி 4 மாதத்தில் வெளியில் எடுத்தாங்கன்னா அந்த டயத்தில் அமெரிக்கா எலெக்ஷன் இருக்குது. அப்போ சற்று ஏற்ற இறக்கம் இருக்கும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகள் இருக்கும். அதே இது ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சுன்னா அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு லாபம் வளர்ந்துருக்கும். ஸோ அதனால் வந்து எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். கம்ப்ளீட் மியூச்சுவல் ஃபண்டுனாவே கம்ப்ளீட் லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். லிக்விடிட்டினா என்னென்னா எப்போ வேணாலும் தேவைப்படையில் பணத்தை எடுத்துக்கலாம். அதுக்கு பேர் தான். இப்போ நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை போட்டுட்டு தேவைப்படையில் போய் எடுக்க முடியாது. ஒரு பிளாட்டை வாங்கிட்டு தேவைப்படையில் உடனே போய் விற்க முடியாது. போனீங்கன்னா ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்கள் சார், 1 வருஷம் வெயிட் பண்ணுங்கள், நல்ல பையர் வந்தால் சொல்கிறோம்பாங்க. இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் இன்றைக்கே இப்போ கொரோனா காலத்தில் கூட நினச்சிங்கன்னா அன்றைக்கே உடனே விற்று 3 நாள் உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு நம்பகத்தன்மையானது, ஹைலி லிக்விட். ஓகே சார். சார் இன்னொரு கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அந்த பொறுமைங்கிற விஷயம் வந்து எந்த அளவுக்கு முக்கியமானது சார்? ஜென்ரலாக வந்து என்னென்னா இப்போ நம்ம திடுப்புன்னு பார்க்குறோம். ஏன்னா இஸ்ரேல் ஈரான் அடிக்குது, அல்லது ஈரான் இஸ்ரேல் அடிக்குது, உக்ரைன் இதுக்கு முன்னால் உக்ரைன் ரஷ்யா சண்டை, இப்போ திருப்பி அடுத்தாப்பில் அமெரிக்காவில் எலெக்ஷன் வருது, ட்ரம்ப்பு ஜெயிக்கிறாரு தோக்குறாரு விச்சவர் வே. ஸோ இது எல்லாமே இந்த பங்குச்சந்தையினுடைய டைரக்ஷன்ஸை ஒவ்வொரு பக்கத்தில் மாற்றும். ஆனால் மாறாதது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள வளர்ச்சி விகிதம். ஏன்னா இந்தியாவில் உள்ள மக்கள் எல்லாருக்குமே வந்து தேவைகள் அதிகம். எல்லாருக்கும் பைக் வாங்கணும், எல்லாரும் கார் வாங்கணும், எல்லோரும் வீடு கட்டணும், எல்லோரும் நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும், எல்லாருக்கும் நல்ல ரோடு தேவை, இது மாதிரி ஹெல்த் சர்வீசஸ் தேவை, எல்லோரும் ஃப்ளைட்டில் பறக்க ஆசைப்படுறோம். ஸோ இந்த தேவைகள் வந்து இந்தியாவில் வந்து இன்னும் அடுத்த 20-30 வருஷத்துக்கு இந்த தேவைகள் குறையவே குறையாது. ஸோ தேவைகள் டிமாண்டு அதிகமாக இருக்க நீடு, நெசசிட்டி, டிமாண்டு எல்லாமே அதிகமாக இருக்க நிறுவனங்களும் பெருமளவில் வளர்ச்சி காணும். ஒரு காலத்தில் ஏர் கண்டிஷனர் இருக்கிற வீடே ரொம்ப குறைவு. இன்றைக்கி வீடு கூட எனக்கு பக்காவாக தேவையில்லை, நான் ஒரு தகர குடிசைகளோடு இருந்துக்கிறேன், ஆனால் எனக்கு ஏசி வேணும் அப்படிங்கிற அளவுக்கு போயிருச்சு இன்றைக்கி சந்தை. ஸோ அதனால் வந்து இந்த இந்தியா வளர இந்த பங்குச்சந்தையும் நல்லா வளரும். ஆனால் அப்பப்போ ஒரு நியூஸ் வரும், ஏறும். இப்போ நம்ம எலெக்ஷனும் போதே நீங்கள் பார்த்துருக்கலாம், எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணல டபார்னு இறங்குச்சு, அப்புறம் டபார்னு ஏறிச்சு. ஸோ இது மாதிரி இது ஏற்ற இறக்கம்ங்கிறது சகஜம் சந்தைக்கு. அதை கண்டு அஞ்சாமல் பொறுமையாக இருந்தாங்கன்னா மினிமம் நான் 5 வருஷம் கண்ணை மூடிட்டு இருக்கிறேன், பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கிறேன், மாதம் போட்டுக்கிட்டே இருப்பேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன், தேவைப்படையில் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க இருந்தாங்கன்னா அவங்க திரும்பி பார்க்கையில் எப்போவுமே நல்ல லாபகரமாக தான் இருக்கும். அவங்க எதோட ஒப்பிடணும்னா ரொம்ப பேராசைப்பட வேண்டாம். ஒரு 12 to 15% எனக்கு கிடைச்சா சந்தோஷம். ஏன்னா அந்த அளவு உங்களுக்கு தங்கத்தில் கிடைக்கிறது இல்லை, இன்றைய அளவில் ஃப்ளாட்டு பிளாட்டிலலாம் அந்தளவு கிடைக்கிறது இல்லை, டெபாசிட்டில் 7% தான் கிடைக்குது. ஸோ அதனால் இதில் பொறுமையை கடைப்பிடிச்சாங்கன்னா இது வரைக்கும் வென்றவர்கள் ஏராளம். இன்னும் அடுத்த 20-30 வருஷத்துக்கு இதே இது டெஃபினட்டாக கன்டினியூ ஆகும். ஓகே. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கொஸ்டின், ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் லைஃப் வந்து செட்டில்டு, நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் வந்து ஸ்மூத்தாக சூப்பராக போய் இருக்கும் அப்படின்னா நீங்கள் எந்த சஜஸ்ட் பண்ணுவீங்க?
சரி, லைக் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வர்றவங்களுக்கு முதல்ல வந்து இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனியில் கொண்டு அனுவிட்டி போடுவாங்க. ஓகே. அனுவிட்டி போட்டால் லைஃப் லாங் வந்துக்கிட்டே இருக்கும், நான் கவலைப்பட வேண்டாம், மாதம் வேணும். இப்போ சில சமயம்லாம் நாங்கள் இடையில கேள்விப்பட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கையில் சில இன்சூரன்ஸ் கம்பெனிலெலாம் 100 கோடியெலாம் சில பேர் கொண்டு போட்டாங்கன்னு. ஒன் டைமாக ஆக்டர் 100 கோடி ஒரே டயத்தில் போட்டு எனக்கு லைஃப் லாங் செட்டில் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போட்டிருக்காங்க. ஸோ மாதம் எனக்கு 50-60 லட்சம் வரும் அப்படின்லாம் சொல்லிலாம் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அப்படிலாம் போடுறதுக்கு அங்கே போய் போடுறதுக்கு பதிலாக, ஏன்னா அங்கே போட்டிங்கன்னா அனுவிட்டி வர்றது வந்து உங்களுக்கு ஃபுல்லி டேக்ஸபிள். ஓகே. உங்கள் டேக்ஸ் ப்ராக்கெட்டில் ஃபுல்லி டேக்ஸபிள். ரெண்டாவது அதில் ஃப்ளெக்சிபிலிட்டியே இருக்காது. உங்களுக்கு கொஞ்சம் பணம் கூட வேணும்னா எடுத்துக்க முடியாது, எதுவுமே எந்த ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்காது. க்ரோத் ரேட்டும் கம்மி. அதுக்கு பதிலாக இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸுகளில் எனக்கு ஒன் டைம் நான் இப்போ கையில் ஒரு 10 லட்சம் வச்சுருக்கேன், அல்லது 20 லட்சம் வச்சுருக்கேன், 50 லட்சம் வச்சுருக்கேன், எனி அமௌண்ட் டசன்ட் மேட்டர். எனக்கு இதை போட்டுகிட்டே எனக்கு லைஃப் லாங் எனக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கணும், என் வாழ்நாள் முழுவதும், என் வாழ்நாளுக்கு பிறகும் என்னுடைய சந்ததியினருக்கு செல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். ஏன்னா அதில் என்னென்னா ஒரே ஒரு கண்டிஷன், அவங்ககிட்ட செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும் மியூச்சுவல் ஃபண்டில். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் எப்போ கேட்டிங்கனாலும் பணத்தை 100 கோடி போட்டால் கூட 100 கோடி எடுத்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் டே வந்துடும் அல்லது அதுக்கு அடுத்த நாள் வந்துடும் ஸ்கீமை பொறுத்து. ஸோ நம்மகிட்ட செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும், நம்ம எடுக்க மாட்டோம்னு சொல்லி நம்ம தான் உறுதி பண்ணிக்கணும். ஸோ அது உறுதி பண்ணிவிட்டு அதில் போட்டிங்கன்னா மாதம் உங்களுக்கு லைஃப் லாங் நீங்கள் லைஃப் செட்டில்டு, மாதம் வர்ற எஸ்டபிள்யூபி அமௌண்ட்டு பென்ஷன் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அதை வந்து ₹1,00,000 எய்தர் 500 ரூபாய்ன்னு எடுத்துக்கலாம், அல்லது ₹1,00,000 மாதம் 600 ரூபாய்ன்னு எடுத்துக்கலாம், அல்லது ₹1,00,000 700 ரூபாய்ன்னு எடுத்துக்கலாம். 3 பிளான் ஜென்ரலாக நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். கன்சர்வேட்டிவ், மாடரேட்டு, அக்ரெசிவ். ஸோ ஒரு 10 லட்ச ரூபா போடுறாங்க அப்படின்னா மாதம் 5000, 6000 அல்லது 7000 அது மாதிரி எடுத்துக்கலாம். 10 லட்ச ரூபா, அதே 1 கோடிக்குன்னா அவங்க மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியது. இது எடுத்துட்டு இது வந்து மாதம் வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு டேக்ஸும் ரொம்ப குறைவாக தான் அவங்க கட்டுற மாதிரி இருக்கும். ஓவர் அண்ட் அபவ் திஸ் அந்த போட்ட 10 லட்சமும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். சிறு ஒரு 2-3% வருஷம் மினிமம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 3-4% வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படிங்கையில் ஒரு 5 வருஷம் கழித்து பார்க்கையில் அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக வேணும்னாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால். அப்படி இல்லைன்னா அந்த பணம் பாட்டுக்கு க்ரோ ஆகிக்கிட்டே இருக்குது, உங்களுக்கு மாதம் வர்றது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது பல்க் தொகைகள் இன்றைக்கி நிறைய பேர் மக்கள் போடுறாங்க. ஒரு 50 லட்சம் 1 கோடியெல்லாம் போடுறாங்க, 10 லட்சம் போடுறவங்களும் இருக்காங்க. போட்டுட்டு நம்ம ஏன்னா டெபாசிட்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் போய் ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும், அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. இங்கே அந்த பிரச்சனை இல்லை. போட்டுட்டு லைஃப் டைம் செட்டில்டு ஒரு நாமினி கொடுத்துடலாம். உங்களுக்கு பிற்காலத்தில் அந்த நாமினிக்கு அந்த பணம் போயிடும், டோட்டலாகவே யூனிட்ஸு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அப்படியே Taste the Daily.